ஹலோ மக்களே, நம்ம அமேசிங் டாய்ஸ்லேருந்து வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ்க்கு டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ஜ் எப்படி போகிறது, இந்த சார்ஜ் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்றது தான் நிறையா டவுட் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டவுட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிளாக் கலர் ஒயர் ஒன்று இருக்கும், அதாவது பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணாமல் இருக்கும். பேட்டரியில் கனெக்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரிக்கான கேப் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு இதில் மட்டும் கனெக்ட் பண்ணாமல். ஸோ அந்த கேப்பையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும், நீங்கள் அதோடு கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது ஃபஸ்ட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒயர் ஜாயினிங்கில் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட். இந்த சார்ஜிங் போர்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கான ஃபிக்ஸிங்காக தான் இந்த பாயிண்ட் இருக்குது, இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் சீட்டை ஃபிட் பண்ணிட்டாலே போதுமானது. அது மாதிரி சார்ஜிங் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிளக் பாயிண்டில் இதை மாட்டினோடனே உங்களுக்கு சார்ஜரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியும். அது மாதிரி உங்களுக்கு வண்டியை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் சார்ஜ் போடணும், ஆன் பண்ணிட்டு சார்ஜ் போடக்கூடாது. சரிங்களா, அது மாதிரி இங்கே இருக்குது உங்களுக்கு சார்ஜிங் போர்ட், அதாவது சீட்டு கீழே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டாக மாறி வரும். ரெட்டாக மாறி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் க்ரீன் ஆகும். சப்போஸ் க்ரீன் ஆகலைனாலுமே உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே சார்ஜ் வந்து போடவே கூடாது. ஓகேங்களா, இந்த சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரைக்குமே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு சீட்டு கீழே தான் மேக்ஸிமம் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஒரு சில மாடல்ஸை தவிர அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜம்போ சைஸ் ஸ்டார் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ டைப் வரும். அந்த கீ டைப் கீழே உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கும். பைக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பைக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா மாடலையும் உங்களுக்கு சின்னதும் சரி பெருசும் சரி எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. பைக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஸ்பாக்கு மட்டும்தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சார்ஜிங் போட்டு. இது லெஃப்ட் சைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா அப்டேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.